ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த டிராமால வர கப்பிள் ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்குமே இந்த டிராமால வர கப்பிள் பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்ல ஹீரோயின் செங்க தான் காட்டுறாங்க. அவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கற போல ஒரு பெரிய சிமெண்ட் மூட்டைய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஹீரோனை பார்த்துட்டு, ஏய் குட்டி பொண்ணு, எதுக்கு இவ்வளவு வெயிட்டான சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு வர? உனக்கு ஏதாவது நாங்க ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா ரீசெண்டா தான் இறந்திருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா உடனேவே செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் வந்துட்டு ஹீரோயினை மிஸ்டர் பையன் சொல்லி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வரும் இல்லையா டவுரி மணி, அந்த காசு வச்சு அவங்க பையனை அப்ராட் அனுப்பி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஸ்டெப் பிரதருமே, ஆமா ஆமா சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, நான் அப்ராடுக்கு படிக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இது எதுக்குமே ஆன்சர் பண்ணாம அவங்க அப்பா கிட்ட சொல்றா, அப்பா அம்மா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, நான் இன்னும் என்னோட ஸ்டடிஸ கம்ப்ளீட் பண்ணவே இல்ல, நான் காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பா செமையா கடுப்பாயிடுறாங்க. உன் அம்மா செத்து போயிட்டானா நீ அவ கூட சேர்ந்து செத்து போக வேண்டியதானே, தண்டத்துக்கு இருந்து எதுக்கு என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸ்டெப்பம் தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பம் வந்துட்டு ஹீரோயினோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உன் அப்பா சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாவது நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் வந்துட்டு இத்தனை வருஷமா உங்க அப்பாவோட காசுல தானே சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமாவது நீ நாங்க சொல்ற பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்த கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கோவமாயிரா. நீங்க எப்படி எங்க அம்மாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோயின் அப்பா செமையா கடுப்பாய் ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. அவ உன்னோட ஸ்டெப் மம், அவகிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த வீட்லயே இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின்மே அவங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு இப்ப வெளில வந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்ப பார்ட் டைமா தான் இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேரு மிஸ்டர் லூ. அவன் பெரிய லூ குரூப்போட சிஇஓவா இருக்கான். அவனோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், பாஸ் உங்களோட பாட்டி வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, உங்களுக்கு பொண்ணு தேடுறதுக்கு, இந்த தடவையாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, ஓவரா பேசாத, என் பாட்டி எங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடி, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். ஹீரோயின் லஞ்ச் பிரேக்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிய பாக்குறாங்க. அந்த பாட்டி கிட்ட ஒருத்தன் ஒரு ஜெயின் பெண்டன்ட் விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது சாதாரண பெண்டன்ட் இல்ல, இதை நீங்க கழுத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசீஸுமே கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருந்தா இந்த பெண்டன்ட் கொடுத்தா கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே, ஆமா பாட்டி, இது கல்யாணம் ஆகாதவங்க இந்த பெண்டன்ட் போட்டா அவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும், இதோட விலை வெறும் 1 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை ஏமாத்த பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் வந்து கேக்குறா, அட ஃப்ராட் பையலே, எப்படி உன்னால இவ்வளவு பொய் சொல்ல முடியுது, இங்க இருந்து ஒரு கல்ல தூக்கிட்டு வந்து இது ஜெயிட் பெண்டன்ட் சொல்லிட்டு இந்த பாட்டியை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே, யாருமா நீ, எதுக்கு இங்க வந்த, நான் இந்த பாட்டி கிட்ட தானே பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இவ உடனே, அடே ஃப்ராட் பயலே, சரி இது ஒரிஜினல் ஜெயின் பெண்டன்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன் எடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லி போறா. அந்த செல்லருமே அந்த ஜெயின் பெண்டன்ட்டை வாங்கிட்டு ஓடி போயிடறான், அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு. பாட்டி ஹீரோயின் கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு நல்ல சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டியோட வயிறு பசியில சத்தம் போட ஆரம்பிக்குது. அது வெளில இருக்க ஹீரோயினுக்குமே கேக்குது. அவ உடனே அவ கையில இருக்க பால் பிரெட்டை வந்து பாட்டி கிட்ட குடுக்கறா. இந்தாங்க பாட்டி, நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டி ஆரம்பத்துல வேண்டாம் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரெட்டை வாங்கிக்கிறாங்க. பாட்டியுமே, இப்ப என்கிட்ட கொடுக்க பணம் இல்லமா, அப்புறமா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, பாட்டி பணம் எல்லாம் வேண்டாம், நீங்க வயிறு நிறைய நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போறா. எங்க பாட்டி அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்து, என்ன பாட்டி இந்த மாதிரி பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை தூக்கி போடுறான். இந்த பாட்டி வேற யாரும் இல்ல, ஹீரோவோட பாட்டி தான். ஹீரோக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பாட்டி அந்த ஜெயிட் பெண்டன்ட்டை வாங்க வந்திருக்காங்க. ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு செல்லர் வந்தான்ல, அவன் தான் நினைச்சிட்டு ஹீரோயின் கையில வச்சிருக்க பாட்டில் எடுத்து ஹீரோ மண்ணு மேலே டங்குன்னு அடிக்கிறா. அட ஃப்ராட் பயலே, மறுபடியும் அந்த பாட்டி ஏமாத்த வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, யோ யார் நீ, வேற மாதிரி இருக்க, இந்த டைம் என்ன வேற ஒரு செல்லரா, வயசான பாட்டி ஏமாத்தி உன்னோட பொருள் எல்லாம் விற்கலான்னு
பாக்குறியா? பார்க்க நல்லா அழகா தானே இருக்க, எப்படி இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாதிக்க முடியுது? சரியான ஃப்ராடு பயடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவனையுமே வந்துட்டு ஒரு சிலர் தான் நினைச்சுக்கிறா. அவன் சொல்றான், இங்க பாருமா, யார் நீ? இவங்க என்னோட பாட்டி. நான் என் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஹீரோயின்மே பொய் சொல்லாதடா, பொய்க்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா அவன் உண்மையதான் சொல்றான், அவன் என் பேரப்புள்ளதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. தென் பாட்டி ஹீரோவும் ஹீரோயினும் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. பாட்டி சொல்றாங்க, எதுக்குமா அவன் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, அவன் ஒண்ணு பெருசா கண்டுக்க மாட்டான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே, பாட்டி உங்களுக்கு நான் பாதி பணம் தான் கொடுத்தேன், அதுக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு கால் வருது, அதனால இவ பேச வெளில போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, கிளவி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த பொண்ணை பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி தெரியுது, அவகிட்ட போய் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உன்கிட்ட இருக்க மொத்த பணத்தை கறந்துட போறா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி சொல்றாங்க, டே லூசு மாதிரி பேசாதடா, அந்த பொண்ணுக்கு நான் பணக்காரினே தெரியாது, நான் பணக்காரிங்கிற விஷயம் தெரியாம தான் அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், கிளவி உன்னோட ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது அது ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு, இதுக்கு மேல நீ பணக்காரின்னு அவன் கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வெளியில வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபசர் தான் கால் பண்ணிருப்பாங்க, இங்க பாருமா, நீ மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணல, நாளைக்கு நீ ஃபீஸ் பே பண்ணாதான் இதுக்கப்புறம் காலேஜுக்கு உன்னால வர முடியும், நாளைக்கு வந்து ஃபீஸை பே பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே வந்துட்டு, சரி சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ப்ரொஃபசர் வந்துட்டு நாளைக்கே பே பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உள்ள வந்துட்டு தயங்கிட்டே பாட்டி கிட்ட, பாட்டி எனக்கு கொஞ்சம் காசு கடனா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ இப்படி கேட்டது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறான். நான் நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு ஃப்ராடு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க சாப்பிடுங்க, இந்த பொண்ணுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு போயிடுறான். வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே தயங்கிட்டு எனக்கு 6000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றா. இவனுமே வந்துட்டு, என்ன 6000 ரூபாய் போதுமா, சரி உனக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, எனக்கு நீ ஒய்ஃபா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் இதை கேட்டோன்னு ஷாக் ஆயிடுறா. அவன் சொல்றான், இங்க பாருமா, எங்க பாட்டி என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, உனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு ஒய்ஃப் தேவைப்படுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இவன் சொல்றான், உன்னை பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி தெரியுது, என்ன மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது, மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாட்டி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படி கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த 6000 ரூபாய் கொடுத்துறான். ஹீரோயின் சொல்றா, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், கரெக்டான டைமுக்கு எனக்கு பணம் கொடுத்தீங்க, இந்த பணத்தை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், இங்க பாரு, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தான், ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி காசை திருப்பி தரணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவோட கார் வருது. ஹீரோவோட காரை பார்த்தோன்னா, அங்கிள் அது உங்களோட காரா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் சொல்றான், இல்ல இல்ல அது என்னோட கார் இல்ல, அந்த காருக்கு நான் தான் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, வாங்க பாஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ண வரா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோமே, பாஸ் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏவை உள்ள உட்கார வச்சுட்டு இருக்கான். பிஏக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, பரவாயில்ல நமக்கு மரியாதை கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார்ல போய் ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அங்கிள் ரொம்ப பாவம், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, இன்னைக்கு கூட பார்த்தா அங்கிள் வேலைக்கு போறாங்க, அங்கிள் நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காருக்குள்ள உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன மேரேஜ் பண்ணதுக்கு கண்டிப்பா ஃபீல் பண்ணதான் போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு பை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா. பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட, பாஸ் அந்த பொண்ணு யாரு, உங்க ஒய்ஃபா, பார்க்க ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே ஆல்ரெடி கடுப்புல இருந்திருப்பா, கொஞ்சம் வாய மூடுறா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவனுமே வந்துட்டு, ஐயோ எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறான். அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பா. அப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் சாதாரண டிரைவர் தான், உன்னை விட எனக்கு வயசு ரொம்பவே அதிகம், என்னோட ஃபேமிலிலே வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு, என்னோட இன்கம்மே ரொம்ப கம்மி தான், நானே ஒரு குட்டியோண்டு வீட்டுல தான் இருக்கேன், உனக்கு நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பதில் சொல்ல வரதுக்குள்ளேயே அங்க பாட்டி ஓடி வந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, என் பேரு ரொம்ப நல்லவமா, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கும், அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வந்துட்டு மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்ல, ஆனா ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, டேய் நீ மட்டும் இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அதனாலதான் ஹீரோ வந்துட்டு இப்ப ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாருடா, நான் ஸ்டே பண்றதுக்கு ஒரு சீப்பான வீடு பாரு அப்படின்னு சொல்ல, அவங்களோட பிஏமே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு மேரேஜ் ஆச்சுங்கிற விஷயத்த சொல்ல, இதை கேட்டோன்னு ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்படுறா. இனி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா,
இருக்கா 6,000 ரூபாய்க்காக போயும் ஒரு அங்கிள மேரேஜ் பண்ணியிருக்க. உன்னை விட 10 வயசு அதிகமா வேற இருக்காங்க. அவங்க டிரைவரும் வேற. நீ என்ன லூசாடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றா. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அவங்க பார்க்க ஹேண்ட்ஸமா தானே இருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்றா உனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க உனக்கு ஏதாவது டவுரி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. இவ உடனே டவுரி எல்லாம் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினோட மொபைல் எடுத்துட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்றா. மேரேஜ் டவுரிக்கு நீங்க எதுவுமே எனக்கு கிஃப்ட் பண்ணல, எனக்கு கோல்டு வேணும்னு சொல்லி கேட்டு இந்த மெசேஜை ஹீரோமே பார்த்துட்டு ஹீரோயினை இப்ப ஷாப்பிங்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு சிரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் சொல்ற நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அது என்னோட ஃப்ரெண்டு விளையாட்டுத்தனமா அனுப்பி விட்டுட்டா, நீங்க அது சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம், இங்க எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே பார்க்க சின்ன பொண்ணா இருக்கா, எப்படி நடிக்கிறான்னு பாரு, இவளே மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இப்போ ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுறான்னு போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி இன்னுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காத அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் வந்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா இவங்க ரெண்டு பேரும் புவர் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஏசி காத்து வாங்க உள்ள வந்திருக்கீங்களா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால இங்க எந்த ஜுவல்ஸுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தட்டிட்டு இருக்கான். இதை கேட்டோட ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவன் சண்டை போட வரதுக்குள்ள ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்றா. கண்டு நாயெல்லாம் ஏதாவது குலைச்சிட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னோம் அங்கிள், வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி பேசினதும் அந்த சேல்ஸ்மேனுக்கு செமையா கடுப்பாயிருது. இப்போ அவன் தான் வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் 10 லேக் இருக்கிற ஜுவல்ஸ் எடுத்து காமிச்சிட்டு உங்க ரேஞ்சுக்கு இது ரொம்பவே கம்மி, நான் உங்களுக்கு இனிமே வந்துட்டு அதிகமா இருக்க ரேட்ல இருக்க ஜுவல்ஸ் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 லேக்ஸ் இருக்கிற ஜுவல்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு காஸ்ட்லியா சொன்னாதான் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜுவல்ஸ் கிட்ட வாங்க வரதுக்குள்ள இவன் சொல்றான் பார்த்து வாங்குங்க, அப்புறம் நீங்க இதை கீழே போட்டீங்கன்னா உங்களால இதை காசு கொடுத்து ஃபுல்லா கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இதை கேட்டது ஹீரோ செமையா கடுப்பாயிட்டு உன்ன மாதிரி டர்ட்டி கையால நாங்க இந்த ஜுவல்ஸை வாங்க விரும்பல, வேற யாராவது வந்து ஜுவல்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப வேற ஒரு பொண்ணு தான் ஜுவல்ஸ் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோவோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் பார்க்க சிஓ மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறான், ஆனா இவன் சாதாரண டிரைவர், இது நம்பவே முடியல அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ஜுவல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சேல்ஸ் பாய் வந்துட்டு அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப புவர், அவங்கனால இந்த 20 லேக் இருக்கிற கோல்டு எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜருமே வந்துட்டு ஹீரோவை பாக்குறா. ஹீரோவை பார்த்தோன்னா அவ செமையா ஷாக் ஆயிடுறா. அதாவது ஹீரோ தான் வந்துட்டு இந்த ஜுவல் கம்பெனியோட சிஓ போல. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோவால வர முடியலன்னு சொல்லிட்டு அவனுடைய போட்டோவை தான் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த 20 லேக் ஜுவல்ஸே பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கலான்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு என்ன பைத்தியமா, இது வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா, உங்களோட எல்லா சேவிங்ஸும் இதுலயே போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் சொல்றா இதுக்கு நீங்க காசு பே பண்ண வேண்டாம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாஸ்ன்னு சொல்ல வரா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். நான் என்னோட பாஸ் கூட இங்க வரப்போ நீங்க என்ன பாத்திருக்கீங்களா, அதை எங்களுக்கு ஃப்ரீயா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோட மேனேஜர் புரிஞ்சுக்கிட்டா சரி அவங்களோட ஐடென்டிட்டியா அவங்க தெரியக்கூடாதுன்னு பாக்குறாங்க போல, நம்மளும் அதே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஷாப் ஓபன் பண்ணி 25 இயர்ஸ் ஆகுது, 100th கஸ்டமருக்கு நாங்க ஃப்ரீயா ஜுவல் கொடுப்போம், இன்னைக்கு உங்களுக்கு தான் லக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லை கொடுக்குறா. ஹீரோயினுமே வந்துட்டு அதை ஹாப்பியா வாங்கிட்டு போறா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் மேனேஜர் வந்துட்டு அந்த சேல்ஸ் பாய அங்கிருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. நீ இன்சல்ட் பண்ணது இந்த ஷாப்போட ஓனர்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜுவல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் சொல்றா ஐயோ எனக்கு இது வேண்டவே வேண்டாம், இது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்ல அவ சொல்றா இது வந்துட்டு நமக்கு ஃப்ரீயா தானே கிடைச்சது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு நமக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் லாட்டரி டிக்கெட் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லாட்டரி டிக்கெட் வாங்க கூப்பிட்டு போயிடுறா. இவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரான். ஹீரோவே வந்துட்டு இப்பதான் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான். அவன் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், ஆனா அது எல்லாமே தப்பா இருக்கு. ஹீரோயின் கேக்குறா இது நிஜமாலுமே உங்க வீடு தானா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் ஆமா இது என்னோட வீடு தான், பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, அதுக்கு போய் இப்படி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவனோட பிக்கு தான் மெசேஜ் அனுப்புறான் பாஸ்வேர்ட் அனுப்ப சொல்லி. இவன் இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது பாட்டி வந்துட்டு கதவு திறந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. பாட்டியை பார்த்ததும் ஹீரோ செமையா ஷாக் ஆயிரா. ஏய் கிளவி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கேக்குறா நீங்க என்ன லூசா, பாட்டி நம்ம கூட தானே இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியுமே கரெக்டா சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஐயோ இந்த கிளவி என்ன பண்ண காத்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, அத பாட்டி கிட்ட தான் கொடுக்கறா. பாட்டி இது உங்களோட கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. ஹீரோ இந்த மாதிரி ஜுவல்ஸை பாட்டி கிட்ட கொடுத்தோன்னே ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இருப்பா போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பாட்டியுமே
சரி ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு டயர்டா வந்திருப்பீங்க, நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே என்னாச்சு உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா யார் சொன்ன இந்த வீடு எனக்கு பிடிக்கலன்னு, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு பார்க்க இவ்வளவு பெருசா இருக்கு, இதுக்கு ரெண்டே நிறைய கொடுக்க வேண்டியது வரும்ல, நீங்க சாதாரண டிரைவர் தானே, நம்ம ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடா பாத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா நீ எதுக்கும் கவலைப்படாத, இது என்னோட பாஸ் தான் வந்துட்டு இந்த வீடை என்னோட மேரேஜ்க்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். பாட்டி அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பாட்டி கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி பாட்டி நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உனக்கு இன்னைக்கு தானே மேரேஜ் ஆயிருக்கு, நீ ரூமுக்கு போ நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே ஹாட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ற லெவலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் போய் ஷவர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவளுக்குமே ஒன்னும் புரியல, என்னாச்சு நமக்கே இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹாட்டா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு புரிஞ்சிருது பாட்டி தான் வந்துட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் திறக்க போறான். பார்த்தா பாட்டி வந்துட்டு கதவை பூட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ கதவை தட்டிட்டு இருக்கான். கிளவி இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி சொல்றாங்க நீ என்ன கத்துனாலும் சரி என் கதை கேட்காது, நான் கதவை திறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பாட்டி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ உடனே இங்க பாரு நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க சவுண்ட் பாட்டி கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பேரு குழந்தை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டு ஹீரோவை தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இவங்க ஓல்டா இருந்தாலும் இவங்க மசில்ஸ் எல்லாம் நல்லாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே முழிச்சிடறான். என்னம்மா என்ன டச் பண்ணி பார்த்து விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா இல்லங்க உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதா இல்லையான்னு சும்மா ஜஸ்ட் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுமே என்ன செக் பண்றியா முழுசா செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே எழுந்து நிக்கிறா. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோ எதுவுமே போடாம தான் நிக்கிறான்னு நினைச்சிட்டு வெக்கப்பட்டு கண்ணை மூடிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு தான் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே எதுக்கு இப்படி குழந்தைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவனுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ரெடியாக போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளுடைய டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கு ப்ரொஃபஸரை பார்க்க வந்திருக்கா. வந்தவன் ஹீரோயின் கிட்ட இருமா உனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டோரை லாக் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் ரொம்பவே பயமா இருக்கு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்றாங்க இங்க பாருமா நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், லூ குரூப்ல இன்டர்னா கூட ஜாயின் பண்ண வைக்கிறேன், எனக்கு அந்த ஆபீஸ்ல நிறைய பேர் தெரியும், அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவளுடைய ப்ரொஃபஸரை அடிச்சு தள்ளி விட்டுறா. என் பக்கத்துல வராதீங்க சார், ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ப்ரொஃபஸர் சொல்றாங்க நீ எப்படி இருந்தாலும் ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிக்க தானே போற, நானே நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா சார் நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ப்ரொஃபஸருமே என்ன மேரேஜ் ஆயிடுச்சா போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை டிராப் பண்ண வந்திருப்பான் போல. இப்போ ஹீரோயின் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நேரமாயி ஹீரோயின் வராதனால இவனே போய் பார்க்க போயிடுறான். மேல ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹீரோயினை தொட வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கையில இருக்க ஆஷ்ட்ரே வச்சு அவங்க மண்டையிலே ஒரே போடு. ப்ரொஃபஸர் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டதும் ஹீரோ உள்ள வந்து பாக்குறான். அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவன் அந்த ப்ரொஃபஸரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்டே நீ தப்பா நடந்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் வந்துட்டு என்ன அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, எப்படி இருந்தாலும் போராதான் இருப்ப, என்ன நீ அடிச்சிட்டல, இனி இந்த காலேஜ்ல எப்படி படிக்கிறான்னு பாக்கலாம், அவளை நான் இப்பவே காலேஜ் விட்டு துரத்து வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே சண்டை போட போகும்போது ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்றா. வேண்டாம் அங்கிள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ப்ரொஃபஸர் உடனே திமிரா பேச ஆரம்பிக்கிறா. இந்த காலேஜ்ல அவ படிக்கணும்னா அவ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அப்பந்தான் அவளுக்கு அந்த லூ குரூப்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்பெனி பத்தியே இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹீரோனை போய் தொட போறான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுறான். ஹீரோ உடனே காலேஜ் பிரின்சிபலுக்கு போன் பண்ணி 3 நிமிஷத்துல நீங்க ஆபீஸ் ரூம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதை கேட்ட ப்ரொஃபஸர் வந்துட்டு நக்கல ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். டே என்ன நினைச்சிட்டு இருக்க, அவர் இந்த காலேஜோட பிரின்சிபல், அவர் ஒன்னும் ஆவின் பால் கிடையாது நீ நினைக்கிற டைம் எல்லாம் வரதுக்கு. இப்போ பிரின்சிபலே வந்தாலும் அவங்க நான் சொல்றத நம்புவாங்க அப்படின்னு திமிரா பேசிட்டு இருக்கான். அந்த ப்ரொஃபஸருக்கு ஹீரோ தான் வந்துட்டு லூ குரூப்போட பிரசிடென்ட் தெரியும் போல. அவங்க வந்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அந்த ப்ரொஃபஸருமே எதுக்கு இந்த பிரின்சிபல் இவ்வளவு மரியாதை கொடுத்து
பேசிட்டு இருக்காங்க. இவன் என்ன லூ குரூப்போட பிரசிடென்டாவா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ப்ரொஃபசர் வந்து பிரின்சிபல் கிட்ட பொய்யா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வந்துட்டு என்ன செடியூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து இன்டர்ன்ஷிப் ஒழுங்க பார்த்தா, இப்போ என்கிட்ட அது வேலைக்காகனால அவ ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் நம்ம காலேஜ்ல படிக்க வைக்கணுமா சார்? உடனே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இல்ல அந்த ப்ரொஃபசர் போய் சொல்றாங்க, அவங்க தான் வந்துட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க, அப்பதான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபலுமே வந்துட்டு ஹீரோயின் சொல்றத நம்புறாங்க. பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசரை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அவனுமே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு திமிரா சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபல் சொல்றாங்க, நீ மன்னிப்பு கேட்டாதான் இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இவனுமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோமே, அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்றீங்க, அவனை உடனடியா ஃபயர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, பிரின்சிபலுமே அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த ப்ரொஃபசரை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிரின்சிபல் கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவங்க போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட வைஃபா, கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ், என்ன நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சமாதானப்படுத்துறான், எதுக்கு பயப்படுற, ஒன்னு கரெக்டான டைமுக்கு காப்பாத்தத நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கேக்குறான், உனக்கு லோ குரூப் கம்பெனில வந்துட்டு இன்டர்னா வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே, ஆமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னோட காலேஜ்ல இருந்து எத்தனை பேர் அந்த கம்பெனில சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோமே வந்துட்டு சரி நான் என்னோட பாஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றா. இத கேட்டதும் ஹீரோயின் உடனே ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன நீங்க சொன்ன உங்க பாஸ் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு கடுப்பாயிருது. அவன் உடனே கார்ல போய் உட்கார, ஹீரோயின் கார்ல ஏற வரா. இவன் சொல்றான், இங்க பாரு எனக்கு வேலை இருக்கு, நீ அப்படியே பொடி நடையா நடந்து வா, ஓவரா வாய் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவ இருந்து திட்டிட்டு இருக்கா, இந்த அங்கிள் ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்தா கால் வருது. நாளைக்கு நீங்க இன்டர்வியூக்கு வாங்க, எங்க ஆபீஸ்ல இன்டர்னா நாங்க உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் செமையா குஷி ஆயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை இதே வாயால திட்டி இருப்பா, இப்ப இருந்து பாராட்டிட்டு இருக்கா, நீங்க தான் என்னோட கார்டியன் ஏஞ்சல், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனால ஹீரோக்கு சமைச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்றா. இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் எப்படி சந்தோஷமா இருக்கத பார்த்தோன்னே ஃப்ரெண்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா, லூ குரூப்ல நான் இன்டர்னா ஜாயின் பண்ண போறேன், இதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான், அதான் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்றா, இல்லையே உன்னோட ஃபேஸ் பார்க்கும்போது அடிஷனலா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம், நேத்து நைட்டு உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த ஞாபகம் எல்லாம் வருது. அவ அசடு வளைஞ்சிட்டே, இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு உடனே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவங்க வயசானவங்க, அவங்களால எதுவும் முடியாதுன்னு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் சொல்றா, அப்படியெல்லாம் இல்லப்பா எனக்கு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட் உடனே ஓட்ட ஆரம்பிக்கிறா, அடி பாவி என்கிட்டே போய் சொல்ல பார்த்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கா. அப்போ பாட்டி சொல்றாங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நீயும் ஹீரோவும் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு நாளைக்கு காலையில தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றா, பாட்டி இருங்க நீங்க சாப்பிட்டு போங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டி வெளில வந்துட்டு, இன்னைக்கு உங்க ரெண்டுத்தையும் நான் தனியா விட்டுட்டு போறதே நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்காங்க. பாட்டி வெளில வந்ததை ஹீரோ பார்த்துட்டு, கிளவி இந்நேரத்துல எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இந்த கிளவி ஏதோ வேலை பார்த்திருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்க, ஹீரோயின் ஹீரோ சாப்பிடறதுக்காக வகை வகையா சமைச்சு வச்சிருக்கா. ஹீரோ வந்துட்டு, என்ன இதெல்லாம் யாரு பாட்டி ரெடி பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் நான் ரெடி பண்ணது, உங்களாலதான் எனக்கு இன்டர்னா வேலை கிடைக்க போதா, அதனாலதான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ உடனே அங்க இருக்க வைன் பாட்டில் எடுத்துட்டு, இந்த வைன் எங்க இருந்து கிடைச்சது, இதுல ஏதாவது பாட்டி ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வைன் குடிக்க பிடிக்கலனா அதை வச்சிருங்க, நான் சமைச்ச இந்த ஃபுட்டு மட்டும் சாப்பிடுங்க, இதுல எல்லாம் எதுவும் கலந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வாய் எடுத்து வச்சோன்னு இந்த ஃபுட்டு செம டேஸ்டா தெரியுது. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவகிட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஷெஃபே தோத்து போயிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு, அங்கிள் இந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே பச்சையா நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். என்ன சாப்பிடறதுக்கு சுமாரா தான் இருக்கு, என்ன பண்றது, பசிக்குதேன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்மே, சரி அங்கிள் நல்ல சட்டி சோற காலி பண்ணிட்டு நல்லா புழுகுறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கெஸ்ட் ரூம்ல தூங்க சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க ஃபிளாரால டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்தது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். இவ்வளவு உள்ள வந்துட்டு, அங்கிள் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், இதெல்லாம் நீ பண்ண வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, அங்கிள் நான் இதெல்லாம் பண்ணவே இல்ல,
பாட்டி தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, பாட்டி எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் இதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாட்டி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நீங்க கொடுத்த மாதிரி தாண்டி பண்ணிருக்க, சீக்கிரமா என்னோட வீட்டுல குழந்தை சத்தம் கேக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பாட்டி சொல்றாங்க கண்டிப்பா நான் சொன்னிட்டு இருக்கு ஒர்க் ஆகும், சீக்கிரமா பாரு உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் உடனே இப்ப என்ன இங்க ஃபிளார் இருக்கதானே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் இதை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண போகும்போது ஹீரோயின் விழுகிற மாதிரி போறா. அப்போ ஹீரோ பிடிக்க வர ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் எந்திரிக்கலான்னு போறப்போ ஹீரோ பிடிச்சுக்கிறான். இவன் உடனே அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே சட்டுன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பாட்டி வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத பாக்குற ஹீரோமே ஐயோ இப்பவே கண்ணு கட்டுதே, இந்த கிழவி நம்ம பணக்காரங்கிற விஷயத்த ஹீரோயினுக்கு தெரிய வச்சிருவாங்களோ, இந்த கிழவியா என்னதான் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பாட்டி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா உனக்கு தான் நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன கிஃப்ட் இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அது எல்லாமே அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். இத பாக்குற ஹீரோயின்மே பாட்டி நீங்க என்ன பேங்க் ஏதாவது கொள்ளை அடிச்சிட்டீங்களா, இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி வந்துட்டு ஹீரோ பணக்காரங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு பாட்டிய ஸ்டாப் பண்ணிடுறான். கிழவி உனக்கு பிளட் பிரஷர் இருக்குல்ல, போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய உள்ள கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து போய் சொல்லிட்டு இருக்கான். பாட்டி வந்துட்டு எப்பயுமே தன்னை பணக்காரங்களா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க, இதனால காஸ்ட்லியான பொருள் தான் போய் வாங்குவாங்க, ஆனா இது எல்லாமே ஃபேக்கு, ஆனா பாட்டி இதெல்லாம் ஒரிஜினல் நினைச்சிட்டு இருக்காங்க, நீயும் அவங்க முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, இது எல்லாமே ஃபேக் திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது பார்க்க ஒரிஜினல் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் இதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே, இதெல்லாம் மார்க்கெட்ல சீப்பா கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோமே சரி பாட்டி கிட்ட ஏதோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு என்னமா இந்த கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா, நீ டெய்லி ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு வாட்சா போட்டுட்டு போகணும், இந்த வாட்சோட காசு 15 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா பாவம் அங்கிளே வந்துட்டு 8,000 ரூபாய்க்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா இந்த பாட்டி ஃபேக்கான திங்ஸ் நிறைய வாங்கி அவங்களுக்கு நிறைய செலவு வைக்கிறாங்க, இந்த விஷயத்த நம்ம பாட்டி கிட்டே சொல்ல முடியாது, பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பாட்டி இந்த வாட்ச் எல்லாம் நல்லா இருக்கு, நான் கண்டிப்பா டெய்லி ஒன்னு போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப பாட்டி வந்துட்டு ஹீரோயினை டிரா பண்ண சொல்றாங்க. நான் ஹீரோ வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பாட்டி ஹீரோயின் கிட்ட சரிம்மா நானே வந்துட்டு உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க. இப்போ பாட்டியும் ஹீரோயினும் ஆபீஸ்க்கு போறதுக்கு தான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா அங்க வீட்டுல டசன் கணக்குல கார் இருக்கு, ஆனா நான் இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பேரை பணக்காரங்கிற விஷயத்த இந்த பொண்ணு கிட்ட சொன்னாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே என்னாச்சு பாட்டி யாரை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க உன்னோட முட்டா பையன் புருஷனை தான் திட்டிட்டு இருக்க, அவன் உன்னை கார்ல ஆபீஸ்ல விட்டதா என்ன குறைஞ்சு போயிடுவானா, இப்ப பாரு நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர் வரா. வந்தவன் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். என்னமா உன்கிட்ட டாக்ஸில போறதுக்கு கூட காசு இல்லையா, இந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, பாத்தியா அப்பா எனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இவனை ஒரு பொருட்டம் கூட மதிக்காம கண்டுக்காம தான் இருக்கா. அவன் அப்பயுமே ஓரா பேசிட்டு இருக்கான். நீ அந்த ஷின் ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்ட, இதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா எனக்கு அந்த சொத்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, இங்க வந்து பந்தா பண்ணாம போறியா அப்படின்னு சொல்ல இவன் சொல்றா அப்பா உனக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளையா தாண்டி பார்த்தாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு டவுரி மணியை வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்த வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் பிரதரோட ஹீரோயினோட கை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருக்க பாட்டியை வந்துட்டு அந்த ஸ்டெப் பிரதரை திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு மருமகளை கூப்பிட்டு போலான்னு பாப்ப அப்படின்னு பாட்டி கேட்க இவன் உடனே கிளவி நீ போறியா இல்ல உனக்கு கீழே தள்ளி விட்டுட்டுமா, நான் கீழே தள்ளி விட்டா நீ செத்தே போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் உடனே பதறி போய் பாட்டி இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப் பிரதர் உடனே ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். நீ யாரு கேட்டு இவள உன்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி கடுப்பாயிடுறாங்க. டே லூசு பயலே நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தது அதனாலதான் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் பிரதர் சொல்றா நான் ஒரு அடி அடிச்சா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஸ்டெப் பிரதர் போட்டு அடி வெளுத்து எடுக்க ஆரம்பிக்கிறா. நான் போனா போகட்டுன்னு பொறுமையா இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கா, பாட்டி இப்படி பேசுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடிச்சுட்டு இருக்கா. பாட்டியுமே வந்துட்டு இவ அடி வாங்குறத நல்லா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாங்க இல்லையா,
ஹீரோ அங்க வந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த அளவுக்கு அடி வெளுத்திருப்பா போல. அங்க கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தைரியசாலியா தான் இருக்கா, அந்த பம்பு பண்ணவன நல்லா அடி வெளுத்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த அடி வாங்கின ஸ்டெப் பிரதருமே வலி தாங்க முடியாம போயிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் வந்துட்டு அவன் நோ பார்க்கிங்ல கார் நிறுத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த காருக்குமே ஃபைனை போட்டுறாங்க. அவன் அதுக்குமே கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளவு தைரியமா இருக்கத பார்த்துட்டு ஹீரோவை தான் பாராட்டிட்டு இருக்கான். பாஸ், உங்க ஒய்ஃப் வந்துட்டு வேற லெவல் பாஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசுறான். உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல. ஆமா அங்கிள், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி தாமா கால் பண்ணாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். பாட்டி சொல்றாங்க, ஏண்டா நான் உனக்கு எப்ப கால் பண்ண, நீ எப்ப வந்திருக்க, அதுக்குள்ள என்னோட பேத்தியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்றான். பாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ எனக்காக சண்டை போடுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, பாட்டி நீங்க நான் எல்லாம் ஒரே ஃபேமிலி, நீங்க எப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐயோ, இன்டர்வியூக்கு 10 மணிக்கே வர சொன்னாங்க, இப்போ லேட் ஆயிருச்சு, எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோமே, ஏய் உனக்கு விஷயமே தெரியாதா, இன்டர்வியூ இன்னும் 2 ஹார்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, நீ இப்ப கூட போனா உன்னால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும், இவன் ஹீரோயினுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆபீஸ்ல இன்டர்வியூ எடுக்கிறவங்களுமே இன்டர்வியூ முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, நம்ம எதுக்கு இந்த ஒரு பொண்ணுக்காக மட்டும் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா, இது பாஸோட ஆர்டர், நம்ம இன்டர்வியூ எடுக்கணும், சரி பாப்போம் அந்த பொண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வரா. ஹீரோயின் வந்ததும் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேக்குறா, நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே இன்டர்வியூ பண்றாங்க. ஹீரோயின்மே இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறா. ஹீரோமே வந்துட்டு அவனோட ஆபீஸ்ல தான் இருக்கான். பிஏ சொல்றான், பாஸ் மேடம் வந்துட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க லிஃப்ட்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணதும் ஹீரோ பாக்குறான், முன்னாடி ஹீரோயின் தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் இவன் பிஏ கையில இருக்க பேக்க வாங்கிக்கிறான். பிஏமே, பாஸ் நானே பேக் வச்சுக்கிறேன், கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனுங்க 2 பேரும் மாறி மாறி பேக்குக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வரதுக்குள்ள ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். பாஸ் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நீங்க அந்த மீட்டிங் போங்க அப்படின்னு சொல்ல பிஏமே, என்ன நான் பாஸா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன், நாளைல இருந்து நான் இங்க ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா, பாஸ் வந்துட்டு உங்ககிட்ட வியர்டா நடந்துக்கிறாங்களா, அவங்க உங்களுக்காக வீடு கொடுத்திருக்காங்க, அப்புறம் எனக்கு ஜாப் கொடுத்திருக்காங்க, அவங்களோட பேக் கூட அவங்களே புடிச்சுக்கிறாங்க, உங்களுக்கு சின்ன வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அவங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, அதனாலதான் அப்படி இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்ல அவ சொல்றா, இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு போல அப்படின்னு சொல்றா. இத கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அட கடவுளே, இவ இப்படி வேற நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இது எல்லாத்தையும் நம்ம இப்பவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட பேய் கிட்ட தான் பேச வந்திருக்கா. ஹீரோவும் நாய்க்குட்டி மாதிரி ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்ததும் அங்க ஹீரோவோட போட்டோ இருக்கு. ஹீரோவோட போட்டோவை அங்க பார்த்ததும் சரி அப்ப வந்துட்டு ஹீரோவோட பேய்க்கு ஹீரோ மேல கிரஷ் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இவ வந்துட்டு பேய் கிட்ட சொல்றா, எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க இத்தனை வருஷமா ஹீரோவை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு, இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டா இருங்க, எனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எங்க லைஃப நாங்க வாழணும், நீங்க இதுக்கப்புறம் ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நாங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே, நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணாத, எங்களுக்குள்ள அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. பேயுமே, ஆமா எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, நான் இதுக்கப்புறம் ஹீரோவை கேர் பண்ணி பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோவோட போட்டோ எடுத்துட்டு போறா. இது என்னோட ஹஸ்பண்டோட போட்டோ, இது என்கிட்ட இருக்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. இது அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு பாக்குறா. இவ பேர் லில்லி. இவ உடனே அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட, யார் இந்த பொண்ணு, ஹீரோ ஏன் இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க மேனேஜர் சொல்றாங்க, அந்த பொண்ணு இப்பதான் இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்கு செமையா ஜெலஸ் ஆகுது. நம்ம இத்தனை மாசமா வந்துட்டு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியுது, நீங்க அந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாலோ அதே டிபார்ட்மெண்ட்ல என்ன போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ ஹீரோயின் கிட்ட சுகமா சொல்லிட்டு இருக்கா, நான் என்னோட டாக வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், அவங்க டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டாக் வந்துட்டு வயசானால இதனால குட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது குட்டி போட்டிருந்தா உனக்கு ஒரு குட்டி தரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே, என்ன அதனால பிரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயினால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா.
இவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பரவாயில்ல நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் தான் இப்போ பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன்ல, காசு சேர்த்து வச்சு நான் ஒரு குழந்தைய வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னது ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அவன் என்ன நினைக்கிறானா, குழந்தைய தான் ஹீரோயின் காசு கொடுத்து வாங்க போறான்னு நினைக்கிறான். ஹீரோ உடனே செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன நீ விலை கொடுத்து வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவளுமே ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு, நான் வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பப்பியை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு இவங்க ரெண்டுத்துக்கும் சாப்பிடறதுக்கு நிறைய சமைச்சு வச்சுட்டு வாங்க உங்களுக்காக தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னால அப்பா வாங்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதுக்காக இப்படி சொல்லிருப்பானா, ஹீரோயினால குழந்தை பெத்துக்க முடியாது இல்லையா, அதனால அவள அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பதிலா இவன் வந்துட்டு இவனுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் பாட்டி செமையா ஷாக் ஆயிட்டு ஹீரோயின் கிட்ட என் பேரனுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றான், நீ வந்துட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற யாராவது மேரேஜ் பண்ணாலும் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா பாட்டி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இவங்களை சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம், நான் இவங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. நம்ம இவளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பழிய நம்ம போட்டுக்கிட்டோம், ஆனா இவன் என்ன ஓவரா வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பாட்டி வந்துட்டு சே டவுன் ஒரு ரிப்போர்ட் கொடு, நம்ம வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட பேக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவோட பிஏமே வந்துட்டு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அது கீழே விழுந்துருது. அந்த ரிப்போர்ட்டை இந்த லில்லி எடுத்து பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிரா. என்ன ஹீரோக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ பிஏ உடனே அவளோட வாயை பொத்திட்டு ஐயோ தயவு செஞ்சு கத்தாத, பாஸுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல, அவங்களோட ஒய்ஃபுக்கு தான் குழந்தை பெத்துக்க முடியாது, அவங்க மேல எதுவும் பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பாஸுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்போ இவ என்ன யோசிக்கிறானா, ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறக்காது இல்ல, இந்த விஷயத்த வச்சுட்டு எப்படியாவது அவங்க ரெண்டுத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இந்த லிலி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த ஆபீஸ் டைரக்டரோட பொண்ணு, நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே செமையா கடுப்பாயிரா. அவ சொல்றா நீங்க இந்த ஆபீஸ் டைரக்டரோட பொண்ணா இருந்தா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறா. இந்த லிலிக்கு செமையா நோஸ் கட் ஆயிருது. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்திருக்க கிளைண்ட் வந்துட்டு இவங்க ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய டிசைன் கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி கேக்குறா. அவங்களுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ஹீரோயின் அவளுடைய ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. சைனால இருக்க பழங்காலத்து பொருளை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டோன கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சு போகும்போது அந்த கிளைண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு எப்படி இந்த எல்லா விஷயத்தை பத்தி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா எங்க பாட்டிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், அவங்களோட இதுல நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் லில்லி என்ன நினைக்கிறான்னா, எப்படி இருந்தாலும் இவ புவரா தான் இருப்பா, இவகிட்ட ஃபேக் ப்ராடக்ட் தான் நிறைய இருக்கும், இவளை எப்படியாவது மாட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் முன்னாடி அப்போ உங்ககிட்ட நிறைய ஆன்டிக் பீஸ் எல்லாம் இருக்கும்னா எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கா. இதை கேட்டதும் கிளைண்ட்டுமே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பதட்டமா இருக்கு. அச்சோ பாட்டி வந்துட்டு ஆல்ரெடி ஃபேக் பொருள் தான் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க, இந்த கிளைண்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போனா அவங்க ஃபேக் ப்ராடக்ட் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சரி நான் உங்களுக்கு போறேன், அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு தான் கால் பண்ண போறா. ஹீரோயின் பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, பாட்டி ஒரு கிளைண்ட் வந்துட்டு அங்க நம்ம வீட்டுக்கு வரதா சொல்றாங்க, உங்களோட ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க பாட்டி, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபேக் தானே, நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் வரதுக்குள்ள பாஸ்வேர்டை மாத்திட்டு அங்க வீட்டுல இருந்து போயிருங்க, அப்பதான் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிருவாங்க அப்படின்னு சொல்றா. பாட்டியுமே சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஆன்டிக் ஜுவல்லரி பீஸ் எல்லாம் இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஆன்டிக் ஜுவல்லரி பீஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த கிளைண்ட் எல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அச்சோ என்னோட கீ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீ தேடுற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இந்த லில்லி உடனே உனக்கு எதுக்கு அவ்வளோ கவலை, நானே உனக்கு எப்படி கதவு திறக்கணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவ போட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. கதவை தட்டுற சவுண்ட் கேட்டோன்னா பாட்டி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ பாட்டிய ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. பாட்டி கையால சிக்னல் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லா கிளைண்ட்டுமே உள்ள கூப்பிட்டு போறா. உள்ள போய் பார்த்தா அவளே செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவங்க
பாட்டி நிறைய ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லில்லி உடனே அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்னு. என்ன எந்த மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எல்லாமே சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. அப்போ கிளைண்ட் சொல்றாங்க, இங்க இருக்கிற பாதி ஜுவல்ஸ் நான் டிசைன் பண்ணது, இது எல்லாமே ஆன்டிக் பீஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது லில்லி செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, இந்த ஃபேக்கே வந்துட்டு அவங்களுக்கு பார்க்க ஒரிஜினல் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு பாட்டி ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா. கிளைண்ட் வந்துட்டு ஹீரோயினை தான் பாராட்டுறாங்க, உங்களாலதான் எங்களால இதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த லில்லி வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அங்க ஹீரோவோட போட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னா போட்டோ எடுத்து கொஞ்சிட்டு இருக்கா. அப்போ பாட்டி இதை பார்த்துட்டு, என்னோட பேனோட போட்டோ வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஹீரோயின் தான் அவனோட ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இதை கேட்டோன்னா அவ செமையா ஷாக் ஆயிடுறா. இவன் உடனே பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற விஷயத்த சொல்லலான்னு வரா. ஆனா பாட்டி வந்துட்டு எதுவுமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க சொல்றாங்க, நீ இந்த ரூமை விட்டு வெளில போறியா இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உள்ள வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு லில்லியை பார்த்துட்டு, நீ இந்த ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, உன்னை பத்தின உண்மையை நான் சொல்லதான் போறேன், உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல, இதனால ஹீரோ உன்னை டைவர்ஸ் பண்ணதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. பாட்டி உடனே பதறி போயிடுறாங்க, என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, தெரியல பாட்டி, சாப்பிட்டது சேரல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி வந்துட்டு லில்லியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இது லூ ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நீ தலையிடாத. லில்லி உடனே, பாட்டி நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி உடனே ஹீரோயினுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இந்தாமா, இதுல என்னோட சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு, உன்னால குழந்தை பெத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நீ இந்த கார்டுல இருக்க மணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லியை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லில்லிக்கு இதை கேட்டோட சமய கடுப்பாகுது. பாட்டி இதுக்காக நீங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணதா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றா, பாட்டி என்னால குழந்தை எல்லாம் பெத்துக்க முடியும், அவ ஏதோ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பாட்டிமே அதெல்லாம் எனக்கு தெரியுமா, அவ ஏதோ பைத்தியக்காரி வளரிட்டு போயிட்டு இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. தென் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ பின்னாடி கன்னு வச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், யார் நீங்க, உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, நான் தான் லூ கம்பெனியோட சிஓ அப்படின்னு உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதை நம்பாம, பரவாயில்ல நீங்க சூப்பராவே காமெடி பண்றீங்க, இப்போ அது முக்கியம் இல்ல, அந்த லில்லிங்கிற பொண்ணு உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் சொல்றான், லில்லியா, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அது கூட விளையாண்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்றா, நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போறேன், நான் திரும்ப வர வரைக்கும் இதை பாத்துக்கிறியா, இதுக்கு வயசானால குழந்தை வேற பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இதை நம்ம தான் நல்லா கேர் பண்ணி பாத்துக்கணும், என்னால இதை கூப்பிட்டுட்டும் போக முடியாது, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ புரிஞ்சுக்கிறான், அன்னைக்கு கார்ல வந்துட்டு இந்த நாயை பத்தி தான் பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்டு சொல்றா, ஹீரோ பார்க்க ஓல்டா இருந்தாலும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க, பார்த்து யாராவது கொத்திட்டு போயிட போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, ஆமா லில்லின்னு ஒரு பொண்ணுக்கு இவங்க மேல ஒரு கண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவங்களை பிரிச்சு வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவனை ஹேண்ட்ஸம் சொல்றதை கேட்டோன்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் கொடுத்துட்டு போறா. உன்னை பார்க்கும்போது பிரைட்டா க்ளோவா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கும் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோக்கு தெரியாம செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா பாசிட்டிவ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஹீரோவாலதான் பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ நான் பிரெக்னென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவங்க ஏதாவது என்ன சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இவ ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆனோன்னா ஹீரோ வந்துட்டு, இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ உள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துட்டு இருக்கா. இவன் உள்ள வரான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணது வந்துட்டு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறா. இப்போ ஹீரோ வந்துட்டு அவன் தான் வந்துட்டு லூ கம்பெனியோட சிஓங்கிற விஷயத்த சொல்லதான் வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட யாராவது போய் சொன்னா நீ அவங்கள மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு, போய் சொன்னா நான் அவங்கள கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதனால இவன் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஓங்கிற விஷயத்த சொல்ல வந்து சொல்லாமலே போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும், நமக்கு இருக்கிற வீடை விட்டுட்டு எதுக்கு இவன் இந்த சின்ன வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கதவை திறக்கிறா. ஹீரோயினை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஹீரோக்கு மேரேஜ் ஆன விஷயமே தெரியுது போல. ஹீரோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் வர அவனுக்கு வயசாயிட்டே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டேன், ஒரு நல்ல பொண்ணாதான் பார்த்து மேரேஜ் பண்ணிருக்கான், இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. வந்தவங்க ஹீரோயினை நல்லா
நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா ஹீரோ தான் பெரிய பணக்காரனாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு இந்த சின்ன வீட்டுல தங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா அப்பாவை அம்மா அப்பா தான் கூப்பிடுறா. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் வாங்குது. ஹீரோவோட அப்பா கேக்குறாங்க, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, நான் லோ குரூப்ல இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அப்பாவுமே என்னமா நீ வந்துட்டு இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, ஹீரோ தானே அந்த கம்பெனியோட சிஓ அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வரதுக்குள்ள அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்துட்டு ஹீரோட அம்மா கேக்குறாங்க, என்னடா நம்மளோட மருமகளை அங்க இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமாமா அவங்க இன்டர்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு நீ உள்ள போ, நான் எங்க அம்மா அப்பா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள அனுப்பி வச்சிடறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ லோ குரூப்போட சிஓங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு டைம் வரப்போ நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களுமே சரிப்பா டைம் பார்த்து எல்லாம் சொல்லிடு, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, இவள மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு அங்க இருக்கிற ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பிரெக்னன்சி கிட் வச்சு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை இவங்க பாத்துறாங்க. என்ன பிரெக்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட ஹீரோ அப்பா உடனே என்ன இந்த வயசுல நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உடனே கிழவனுக்கு ஆசையை பாரு, நம்ம மருமக பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இந்த லில்லி வந்துட்டு வேணுட்டே ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க மேலே காஃபி கொட்டிடுறா. இவ காஃபி கொட்டினதும் ஹீரோயின் கிளீன் பண்ண ரெஸ்ட் ரூம் போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவளுடைய லேப்டாப்ல இருக்க டிசைன் எல்லாம் திருடி ஆன்லைன்ல போட்டு விட்டுடலாம். இப்படி பண்ண ஹீரோ வந்துட்டு அவளை ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிடுவா. ஹீரோக்குமே வந்துட்டு இவளை பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே எல்லாருமே ஹீரோனை பத்தி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணோம், இது ஆன்லைன்ல போட்டு விட்டுட்டா, எனக்கு என்னமோ இவ வந்துட்டு ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்த எம்ப்ளாயா தான் இருப்பா, அதனாலதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அவளோட சிஸ்டம்ல இருந்து தான் எல்லாமே வந்துட்டு லீக் ஆயிருக்கு. அப்போ அங்க மேனேஜர் வந்துட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க நம்ம டேட்டாவெல்லாம் லீக் பண்ணிருக்கீங்க, அதனால நாங்க உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறோம், அதுக்கு முன்னாடி நீங்க பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட உன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காடா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவதான் பிரெக்னெண்டா இருக்கால, அப்புறம் எதுக்கு அவன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்க மேனேஜர் வந்துட்டு பாஸ் ஒரு பேட் நியூஸ், நம்மளோட கம்பெனி டேட்டால லீக் ஆயிருச்சு, இதனால நமக்கு பல மில்லியன் கணக்குல நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா ஹீரோட அப்பா உடனே இதுக்கு யார் காரணம் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜர் உடனே ஹீரோயினை தான் இழுத்துட்டு வராங்க. ஹீரோயின் இப்படி இழுத்துட்டு வரதை பார்த்தோன்னே ஹீரோட அப்பா செமையா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு போய் இப்படி தரத்தர இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அப்பா பார்த்தோன்னா அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே என்ன சொல்றதுனே தெரியல. அவன் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே போக சொல்லிடுறான். ஹீரோயின் கேக்குறா, அங்கிள் நீங்க எதுக்கு உங்களோட பாஸோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா வந்துட்டு அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், ஒரு ஹாப்பி நியூஸ், நம்ம 2 பேரும் பிரெக்னென்ட் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா. ஹீரோவோட அப்பாவுமே இதை கேட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நான் டேட்டாவை லீக் பண்ணவே இல்லை, ஆனா என்னாலதான் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மில்லியன் கணக்குல நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, மில்லியன் கணக்குல தானே லாஸ் ஆச்சு, எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அப்பாவுமே சரி நீங்க பேசிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போறாங்க. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினை எப்படி இருந்தாலும் ஃபயர் பண்ணிடுவாங்க, அதை நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். என்னால குழந்தை பெத்துக்க முடியும், அந்த தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, இந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதே நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ செல்லமா ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோட அப்பா வெளில வந்தோன்னா இந்த லில்லி வந்து பேச்சு கொடுக்கறா. அங்கிள் நான் யாருன்னு தெரியுதா, இந்த கம்பெனி டைரக்டரோட பொண்ணு லில்லி, நான் உங்களை சின்ன வயசுல பார்த்தது, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுமே வந்துட்டு ஓ நீயாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவ சொல்றா, அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயின் நல்ல பொண்ணே கிடையாது, அவ நம்ம கம்பெனியோட சீக்ரெட் எல்லாமே லீக் பண்ணியிருக்கா, அவ கண்டிப்பா வந்துட்டு உங்க பையனை மணிக்காக தான் மேரேஜ் பண்ணிருப்பா, அது மட்டும் இல்லாம அவனால குழந்தைய பெத்துக்க முடியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோவோட அப்பா செமையா கடுப்பாயிடுறாரு.
கடுப்பாயிடுறாங்க. ஏன் மருமகளை பத்தியா தப்பா பேசுற, இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆபீஸ்ல இடமே கிடையாது, நான் உன்னை ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லிலியும் ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட்டுறாங்க. லிலி உடனே கெஞ்சி ஆரம்பிக்கிறா, அங்கிள் நீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அப்பா சொல்றாங்க, உன்னெல்லாம் இந்த ஆபீஸ்ல விட்டு வச்ச என்னோட மருமகளை பத்தி தப்பு தப்பா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட்டுறாங்க. ஹீரோக்கெல்லாம் தான் அப்பாவாக போறது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அவனோட பாட்டிக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னா பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை செக்அப்க்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறத வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்துறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வர இவன் வந்துட்டு நீ உள்ள போ, நான் வந்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள அனுப்பி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கைனகாலஜிஸ்ட பார்க்க வந்தோடனே ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்குங்கிற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் செக் பண்ணிட்டு வரும்போது ஹீரோயினோட அப்பா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்குள்ள அவளுடைய ஸ்டெப் மாமோ ஸ்டெப் பிரதரும் வந்து நின்னுறாங்க. என்ன இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினை அரைஞ்சிட்டு, என்னடி நீ பிரெக்னெண்டா இருக்கியா, பிரெக்னெண்டா இருந்தாலும் பரவாயில்ல அதை அபார்ட் பண்ணிட்டு சின் ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே கையை விடுங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கி விடுறான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, ஓ இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இவன் தான் இந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பா சொல்றாங்க, உன்னை பார்க்க வயசான மாதிரி தெரியுது, சரி என்னமோ பண்ணுங்க, நீ என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கான டவுரி பணம் கொடுக்கணும்ல, எங்களுக்கு 10 மில்லியன் டவுரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஒத்த பைசா கூட தர முடியாது, யார் நீங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்க டவுரி மணி கொடுக்கணும், என் ஹஸ்பண்ட் சாதாரண டிரைவர் தான், அவங்கனால உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நம்ம இவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் தான் நீ வந்து மேரேஜ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தப்பா பேச, இதை கேட்டோன்னே ஹீரோயின் கோவப்படுறா. உங்களுக்கு எல்லாம் என்ன அருகது இருக்கு என்னோட ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேச அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்டோன்னு ஸ்டெப் பிரதர் சொல்றா, அடிச்சு இவங்களால 1 மில்லியன் கூட உனக்கு டவுரி கொடுக்க முடியாது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டம் தட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா உடனே இவனால காசுலாம் நமக்கு கொடுக்க முடியாது, நீ பேசாம எங்க கூட வந்துரு, ஷின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாயிரா, அவ என்னோட ஒய்ஃப் என்ன மீறிதான் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவோட கையை உடைச்சிடுறான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, அடி பாவி உன் கண்ணு முன்னாடி உன் பெத்த அப்பாவோட கையை உடைச்சிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, இரு நான் சின் ஃபேமிலியோட யங் மாஸ்டரை வர வச்சு என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோமே எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு அங்க இருந்து போறான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, என்ன பயந்து ஓடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, நான் எங்கேயும் பயந்து ஓடல, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன், இவளுக்கு காலில் அடிபட்டு இருக்கலையா அதுக்கு மருந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சின் ஃபேமிலியோட யங் மாஸ்டருமே வந்திருக்கான். இவனுக்கு தான் வந்துட்டு ஹீரோனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க போல. பிரதர் சொல்றா, இவ்வளவு நாள் அவங்க ஓடி ஒளிஞ்சிருந்தால இப்போ நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம், கூட ஒரு அங்கிளுமே இருக்கான், அவன் கிட்ட இருந்து எப்படியாவது அவளை பிரிச்சு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா அந்த யங் மாஸ்டருமே, ஓ இதான் விஷயமா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, நான் அவளை எப்படியாவது இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு ஹீரோ உள்ள மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த யங் மாஸ்டர் உடனே அவனோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி ஹீரோயினை தூக்கிட்டு வர சொல்றான். அந்த ஆட்கள் எல்லாம் உள்ள வரதுக்குள்ள அங்க ஹீரோவோட பேய் வந்து ஸ்டாப் பண்றான். உள்ள போனா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு அந்த யங் மாஸ்டர் உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். என்னடா எல்லாம் என்ன பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்களா, அவன் என்ன பெரிய பருப்பா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட பேய் வந்துட்டு ஒரே குத்துதான், அவனோட வாய் வடிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த யங் மாஸ்டர் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், அட பாவிகளா என்னைய அடிச்சிட்டீங்களா, என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட அப்பாக்கு தான் கால் பண்றான். அப்பா எங்க ஒருத்தர் என்ன அடிச்சிட்டாப்பா, நீங்க வந்து என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த யங் மாஸ்டரோட அப்பாவுமே அங்க வந்துடுறாங்க. என் பையனை அடிச்சது எவன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். யங் மாஸ்டர் உடனே அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்கப்பா இவன் தான் என்ன அடிச்சா, இவனை என்னன்னு கேளுங்க, உள்ள எவனோ இருக்கானாமா, அவன் தான் இவனோட
ஹீரோயினோட பாஸ் போல, நீங்க அவனை என்னன்னு கேளுங்கப்பா, என்ன அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்னு சொல்ல அந்த யங் மாஸ்டர் அப்பா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி என்னோட பையனை நான் அடிச்சதே இல்ல, என் பையனையே அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். இந்த யங் மாஸ்டருமே ஆமாப்பா உள்ள எவனோ இருக்கான், ஃபர்ஸ்ட் நீங்க அவனை கேளுங்க, அவன் சாதாரண டிரைவர் தான்ப்பா, இவங்க தான் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த யங் மாஸ்டரோட அப்பாமே உள்ள யார் இருக்காங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த பிஎம்ஏ வார்ன் பண்றா, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். அதுக்கு இந்த யங் மாஸ்டரும் அவங்க அப்பாவும் எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள யார் இருக்காங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மாசா வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே இந்த யங் மாஸ்டரோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல, அவங்க பயத்துல அப்படியே கிடுகிடு நடுங்கிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் உடனே அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா, போங்க இவனை போய் அடிங்க மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் அப்பா உடனே அவனதான் அறையிறாங்க, அட லூசு பயலே என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே அப்பா எதுக்குப்பா நீங்க என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. இவங்க சொல்றாங்க உன்னெல்லாம் அடிக்க கூடாதா, உன்னெல்லாம் நான் கொன்னே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு நில்டன் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே அவன் ஒரு சாதாரண டிரைவர், அவங்க கிட்ட இதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும், அவனதான் வந்துட்டு உங்க முன்னாடி நில்டன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யங் மாஸ்டரோட அப்பா சொல்றாங்க, அட பைத்தியக்காரங்களா, இவங்க தாண்டா லூ குரூப்போட சிஇஓ, இவங்களுக்கு கீழே தான் நானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட வேலையை காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினோட மொத்த ஃபேமிலி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. யங் மாஸ்டரோட அப்பாவுமே வந்துட்டு நில்டன் பண்ணி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு யங் மாஸ்டரோட அப்பா கிட்ட, நீங்க உங்க பையனை சின்ன வயசுல இருந்து நீங்க சரியா வளர்க்கல, அதனாலதான் அவன் இப்படி தருதல மாதிரி வளர்ந்துருக்கான், அவங்கள இந்த கம்பெனில இருந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னா அவங்க செமையா ஷாக் ஆயிடுறாங்க. யங் மாஸ்டர் எல்லாம் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட ஃபேமிலிக்கு செமையா சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல பணக்கார பையன் தான், எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து காசை கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிளான் போடுதுக்க. ஹீரோ கிட்ட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பேச வரதுக்குள்ள பிஏ வந்துட்டு வாயை புத்தி அங்கிருந்து வெளில கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோனுமே வெளில என்ன சத்த கேட்டது, பிரச்சனை எல்லாம் சால்வா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிருந்துட்டு, நான் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ சாப்பிடறதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. இதை பாக்குற ஹீரோமே இதான் உன்னோட ரிவார்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க ஃபுட் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்ல ஹீரோமே அதெல்லாம் சாப்பிடுறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ்மே கொடுக்க அவன் எல்லா ட்ரிங்க்ஸுமே குடிச்சிடுறான். இதனால அவனுக்கு நல்லாவே போதை ஆயிருது. அவன் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டே நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அட பாவி ஏன்டா இவ்வளவு குடிச்ச, என்னால உன்னை தூக்கவே முடியல, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ட்ரிங்க் பண்ணிருக்கனால புலம்ப ஆரம்பிக்கிறான், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் லூ கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோ சும்மா குடிச்சனாலதான் வளரிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இவன் சொல்றதெல்லாம் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஹீரோவோட கனவு தான் போல. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல இருக்க நாய்க்குட்டி தான் வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த நாய்க்குட்டி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ குடிக்கிறதுக்கு ஹேங்கர் சூப் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, நேத்து நைட்டு நான் குடிச்சிட்டு ஏதாவது வளர்னேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளுமே ஆமா நேத்து நீங்க குடிச்சிட்டு நீங்க தான் லூ கம்பெனியோட சிஓன்னு வளரிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அவனுக்கு செமையா பதட்டம் ஆயிருது. அவன் கேக்குறான், நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, இல்ல நீங்க குடிச்சிட்டு பேசுனா நான் எதுவும் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து தான் வந்துட்டு ஹீரோட பிஏ கால் பண்றான். பஸ் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய புள்ளி எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அததான் சொல்லிட்டு இருக்காங்க பிஏ. பாஸ் அது மட்டும் இல்லாம மேடமோட அம்மாவுமே வந்துட்டு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு மீட் பண்ண வர சொல்லியிருப்பாங்க போல. அதனால எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோ வந்துட்டு நம்ம கிட்ட நல்ல விதமா தான் பேச வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட நிறைய டவுரி மணியை கறந்துட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ பிஏ உள்ள வந்துட்டு பாஸ் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சந்தோஷமா உள்ள வந்து உட்கார வராங்க. அதை பாக்குற ஹீரோமே, நான் உங்களை வரதா சொன்ன, யார் கேட்டு நீங்க உட்கார வரீங்க, நின்னுட்டே பேசுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே, மாப்பிள்ள உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நீங்க பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஹீரோயின்
ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து அவ்வளவு புள்ளி பண்ணிருக்கீங்க. ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு காரணமே நீங்க தானே. இதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கு. நீங்க மட்டும் இந்த சைனா விட்டு வெளில போலேனா உங்களை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இங்க ஹீரோயினோட ஃபேமிலிக்கெல்லாம் என்ன பண்றதே தெரியல. அவங்க திரு முழிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. அப்போ அவங்க ஆபீஸ்ல கொலிகெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உன் மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு பண்ணது லில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த லில்லி பண்ண தப்புக்கு லில்லியும் ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவளை பார்த்தோன்னு செமையா கடுப்பாகுது. ஏன்னா தப்பே பண்ணாம ஹீரோயினுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பார்த்தா இல்லையா, அதனால இவளை அரைஞ்சிட்டு நீ தப்பு பண்ணிட்டு ஏன் மேல பழி போடலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா. இந்த லில்லி உடனே கத்த ஆரம்பிக்கிறா. ஏண்டி என்னோட லைஃப்ல வந்த, நீ மட்டும் வரலனா மிஸ்டர் லூவா நான் மேரேஜ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு லூ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த லில்லி உடனே ரொம்ப நடிக்காது சரியா, உனக்கு லூ யாருன்னு தெரியாதா, அவங்கதான் வந்துட்டு லூ குரூப்போட சிஇஓ. உன்னால தாண்டி ஹீரோ வந்துட்டு என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க, எங்களோட போட்ட எல்லா கான்ட்ராக்ட்டுமே கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ நாங்க பேங்க் கரப்ட் ஆயிட்டோம், எல்லாத்துக்குமே காரணம் நீயும் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவ சொன்னது எதுவும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவோட காலை பிடிச்சு கெஞ்சிரன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பியோட காலை பிடிக்க அவனோட பேண்ட் கையோட கலந்து வந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப எம்பாரசிங் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அப்ப நீங்க தான் லூ கம்பெனியோட சிஇஓவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு இருமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோயின் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே தான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓங்கிற விஷயத்த ஒத்துக்கிறான். இதை கேட்டதும் ஹீரோயின் கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் செம சந்தோஷமா இருக்கு. நீங்க பெரிய லூ கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப நேரா வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்டயுமே வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு லூ குரூப்போட சிஇஓன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இது கேட்டது ஃப்ரெண்டுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஃப்ரெண்டு சொல்ல நம்ம கிளாஸோட ரீயூனியன் இருக்கு, நீ அங்க ஹீரோ கூப்பிட்டு வந்து மாஸ் பண்ணிரு, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா மட்டும் தட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அடுத்து ரீயூனியனுக்கு தான் ஹீரோயின் கிளம்பி வந்திருக்கா. ஹீரோயின் ஹீரோ கூட கார்ல வந்து இறங்கத பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவ பேரு ஜியாங், ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான். இது உன்னோட காரா இல்லாட்டி ரெண்டுக்கு இந்த காரை எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே ஹீரோயின் கிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறா. இந்த ரீயூனியன்ல கூட இந்த ஜியாங் வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா. எனக்கு லூ குரூப்ல வந்துட்டு எனக்கு மேனேஜரா ஜாப் கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு சேலரி வாங்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கா. இவ சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட நீ என்னத்த பண்ணி கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அந்த லூ குரூப்போட சிஇஓ என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவ சொல்ற நீ போய் சொல்ற எனக்கு நல்லாவே தெரியுது, நீ எல்லாம் சிஇஓட ஒய்ஃபா இருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. அது எல்லாத்தையுமே அங்க இருக்க கிளாஸ்மேட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்பயுமே வந்துட்டு அந்த ஜியாங் நம்ப மாட்டேங்கிறா. நீ என்னதான் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாலும் நீ சொல்றது போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் அங்க இருக்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் நான் தான் லூ குரூப்போட சிஇஓ, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஜியாங்கெல்லாம் செமையா பல்ப் ஆயிருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கிராண்டா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி மொத்தமா வந்துட்டு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.